சீமான் அவர்களோட அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, ஒதுக்கிற ஒரு பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம். சிறப்பு திட்டங்கள் என்னென்ன வருது, மக்களுக்கு எது நல்லா பயன்படுது அதுதான் மெயின். இல்லைண்ணா, சீமான் அவர்கள் இப்போ எல்லா அரசியல் கட்சிகளும் இலவசங்கள் சொன்னாங்க. ஆனால் சீமான் அவர்கள் இலவசமே தரமாட்டேன், உங்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன், கல்வியை தருவேன், மருத்துவத்தை தருவேன், இதை தான் ஃப்ரீயாக தருவேன், நான் வேறு எதுவும் இலவசமாக தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவரை மக்கள் அங்கீகரிக்கல, என்ன காரணம்? அவர் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை, மக்கள் ஆதரவு கொடுக்கல, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, மெயின் ரீசன் அதுதான். அவன் பேசுறான் அந்தாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளோதான். ஓகே, இல்லை தனியாகவே நிற்கிறாரு, தனியாக நின்று ஜெயிச்சிட முடியுமா? இது வரைக்கும் ஜெயிக்கல. மக்கள் சப்போர்ட் வேணும் அது. மக்கள்னா இன்னைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா ஆக்டர், 4 பேருக்கு தெரியும். அது ஒரே ரீசன் மட்டும் தான் அவர் ஜெயிச்சதுக்கான ரீசன், வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இத்தனை இப்போ போன வருஷம் வெள்ளத்தில் எல்லாம் அங்கங்கே மாட்டி சிக்கி சீரழிஞ்சிருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விஜய் வந்து என்ன ஹெல்ப் பண்ணாரா? எதுவும் கிடையாது. ஓகே, அன்னைக்கு பண்ணவங்க யாரும் இன்னைக்கு தெரியல, அன்னைக்கு எதுவுமே கிடையாது, இன்னைக்கு பண்றாங்க. அது மாதிரிதான். சீமான் அவர்கள் மறுபடியும் வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அரசியலை பத்தி அவ்வளவும் தெரியாதுங்க. ஓகே, ஓகே, மிக்க நன்றிண்ணே. சீமான் அவர்களோட அரசியல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அருமையான கரெக்டாக பண்ணுறாரு அவர். இப்போ விஜய் வரலாம், அவர் தான் வந்திருப்பார். கண்டிப்பாக அவர் தான் வந்திருப்பார். விஜய் உள்ளவர், இவர் வந்து பிரபலம் அதிகம், அவருக்கு பிரபலம் கொஞ்சம் கம்மி, அதனால வந்து வரல அவர். இருந்தாலும் விஜய் அவர்கள் நிறைய இலவசங்கள் சொன்னார், நிறைய இலவச திட்டங்கள் சொன்னார். ஆனால் சீமான் அவர்கள் எந்த இலவசமே கொடுக்கல, அதனால கூட அவரோட தோல்வியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் இது ஜனங்க எப்படி விரும்புகிறாங்க, இப்படி தான் விரும்புகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அவர் பேச்செல்லாம் கேட்டுறீங்களா? அருமையாக சீமானுடைய திட்டம் வரவிருக்க திட்டம், ஜனங்க வந்து அதை பயன்படுத்திக்கல, அவ்வளோதான் சொல்ல முடியும். அவரோட திட்டம் எல்லாமே சரியா சூப்பர், அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்ட். அவர் சொன்ன மாதிரியே பண்ணால் நாடு நல்லா முன்னேறும், கடனே இருக்காது. இல்லைண்ணா, இப்போ பொதுவாக இப்போ மக்கள் வந்து விஜயை தேர்ந்தெடுத்துட்டாங்க, ஆனால் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தலை. சீமான் அவர்கள் மறுபடியும் மீண்டு வரணும்னா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சொல்ல தெரியல, அதெல்லாம் அவ்வளோ. அது என்ன சொல்கிறதுனாக்கா, விஜயா கூட தான் கூட்டணி வைக்கணும். என்னை பொறுத்தளவுக்கு விஜயா கூட கூட்டணி வைக்கணும், வச்சா நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, ரெண்டோடைய செயல்பாடும் நல்லாயிருக்கும், என்னோட கருத்து. ஏன்னா இவர் கருத்து அவர் கொஞ்சம் ஏற்று பண்ணா ஒரு அளவுக்கு கருத்து நல்லா இருக்கும். ஓகே, சரி, மிக்க நன்றிண்ணா. ப்ரோ, அவங்க வந்து அரசியலுக்கு இப்போ புதுசு, இப்போ தான் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாதத்துலேயே சொல்ல முடியாது, போக போக தான் அவங்க எப்படி அரசியல் பண்ணாங்க எல்லாம் பார்க்கணும். போக போக தெரியணும். 4 வருஷம் இருக்குது, அதில் பார்த்துப்போம். நேற்று அதாவது வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் ஒரு 1,29,000 கடன் இருக்கதா சொல்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? யார் காரணம் நினைக்கிறீங்க? அதை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, அரசியலை பற்றி, அதனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியல. விஜய் அவர்களோட இந்த 1 மாத கால ஆட்சியில் அவர் செஞ்ச எது நல்லா இருக்குது, எது சரின்னு நினைக்கிறீங்க? சரிங்களா, அந்த விவசாய கடனை மொத்தமாக ரத்து பண்ணியிருக்கலாம். அவங்க வந்து ரத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாதியோடு நிப்பாட்டிட்டாங்க. மொத்தமாக ரத்து பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, அடுத்ததாக சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காரு, அது எப்படி? அது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க, அதை பற்றி இன்னும் எதுவும் ஃபுல்லாக பார்க்கல, போக போக தெரியும். சீமான் அவர்களோட அரசியல் பற்றி அண்ணன் பாவம், அண்ணன் கூட சீக்கிரம் கண்டிப்பாக ஜெயிப்பார். அடுத்தது அவர் நல்லா ஆச்சு, சீமானும் வந்தால் நல்லா இருந்திருக்கும். ஒரு 4-5 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அவரும் ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, இப்போது எதிர்கட்சியாக இப்போ டிஎம்கே இருக்குது, டிஎம்கே விசஸ் டிவிகே எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிஎம்கே சட்டசபையில் போட்டு உதயநிதி கொளுத்திட்டு இருக்காரு, செம்மையாக போயிட்டுருக்கு. ஒரு நல்ல மாடல் ஆட்சியாக இருக்குது. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுங்க. ஓகே, நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. எந்தெந்த திட்டங்கள் இப்போ 1 மாத காலங்களில் ஒரு 4-5 திட்டங்கள் இது பண்ணியிருக்காங்க? இந்த சிங்கப்பெண் திட்டம் பெஸ்ட்டு. அடுத்தது அதே மாதிரி பார்த்தோன்னா விவசாய கடை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து 50,000 ரூபாய் சொல்லியிருந்தாரு, இப்போ 75,000 ரூபாய் பிடிச்சிக்கிறாரு. அது ஃபஸ்ட்டு எல்லாருமே விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரதாசம் மாரி. அது இல்லை, இப்போ நீங்கள் சிங்கப்பெண் சொல்கிறீங்க, சிங்கப்பெண் அதிரடி காவல் படைக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட ஒரு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போ தானே போட்டுருக்காங்க, இதுக்கப்புறம் தான் பார்க்கணும், இப்போ தான் துளுருது. இல்லை, புதுசாக ஒரு ஸ்கீம் ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தா தான் அவங்க செயல்பட முடியும். சும்மா போய் நிற்கிறது மட்டும் அதிகாரம் கொடுக்கலன்னு யார் சொன்னது உங்களுக்கு? இல்லை, அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு கூட ஒரு இது கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறாங்க, செய்யுதாங்கிறாங்க. குறை சொல்றவங்க சொல்லி தான் இருக்கணும். எல்லா அதிகம் ஃபுல் அதிகம் கொடுத்துக்கிறாரு அவர், ஒன்றும் குறைல்ற மாரி கிடையாது. ஓகே, இல்லை இப்போ நேற்று வெள்ளையறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 13 லட்சம் கோடி கடன் இருக்கதா சொல்கிறாங்க. 13 லட்சத்தி 18 லட்சம் இல்லை 13 லட்சம் 13 கோடியே 18 லட்சம். ஓகே, கடன் இருக்கதா நீங்கள் யார் காரணம் நினைக்கிறீங்க? எதனால இந்த கடன் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த அளவு உள்ள ஆட்சிக்காரருக்கு தான் தெரியுமா, நமக்கு தெரியாது. ஆனால் வந்து கடன் வாங்கினது தப்பு. ஏன்னு கேட்டினா 5 வருஷத்தில் இவ்வளோ கடன் எதுக்கு வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்கன்னு அது விலாவரி இவங்க சொல்லலை பதில். இல்லை, பொதுவாக இலவசங்கள் கொடுக்குறனால தான் இந்த கடன்லாம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இலவசம் நான் உன்னை கேட்கவே இல்லையா, நீ ஏன் கொடுக்குறா? நான் உன்னை கேட்கவே இல்லையா, ஏன் கொடுத்த நீ?
ஓகே. கடன் யார் ஒன்று வாங்க அது சொல்றது? அதே சீமான் ஒருத்தர் இருக்காரு, ஆனால் அவர் ஜெயிக்க வைக்க மாட்டோம்லண்ணா. ஜனங்க வந்து அதை எப்படி சொல்றது, இப்ப விளம்பரம் அதனால ஆகல. தான் விஜய்க்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறாங்க. இல்ல அதனால தானே கொடுத்துக்கிறாங்க. அப்ப விஜய் வந்து ஒரு ஓட்டு கூட காசு தரலீங்களே. இல்ல காசு தர்றது வேறண்ணே, அதாவது இல்ல இல்லண்ணே காசு தர்றது வேற. ஆனா இப்போ வந்து இலவசமா பஸ் டிக்கெட் கொடுத்ததும், இலவசமா 1000 ரூபாய் கொடுத்ததும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கடனை ஏத்திடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. உண்மைதான் அது. உண்மைதானே? இப்போ வந்து அது வானான்னு சொல்லிட்டு தான் திட்டத்தை நிப்பாட்டினாரு. இப்போ இவங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே இவங்க வற்புறுத்தினுக்கிறாங்க. இல்ல இவர் வரும்போதே அதான் சொல்லிட்டு வந்தானே, 1000 ரூபாய்க்கு போல 2500 ரூபாய் கொடுப்போம் தானே விஜய் சொல்லிட்டு வந்தாரு. அதே மாதிரி தங்க மோதிரம் கொடுப்போம் சொன்னாரு, மாமஞ்சரி கொடுப்போம் சொன்னாரு, 6 சிலிண்டர் கொடுப்போம் சொன்னாரு. இதெல்லாம் எங்க இருந்து கொடுக்க முடியும்? எல்லாம் வந்து இப்போ அதான் சும்மா இந்த அளவுக்கு இருக்குது. அதான் இல்ல இப்போ இவ்வளவு கடன் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட தலைமையிலையும் 1,29,000 கடன் இருக்கு. ஆமா. 1,29,000. ஆமா 25. ஆமா இருக்குது. இப்போ அரசியல்வாதிகள் செய்யற தவறுக்கு மக்கள் பலியாக முடியும். மக்கள் தான் பலி ஆகிங்கிறாங்க. ஆயினுக்கிறோம் இப்போ. அப்ப அதுக்கு என்ன வழின்னு நினைக்கிறீங்க? இப்போ புதுசா ஒன்று கொடுத்துறாங்களா, இதை பார்ப்போம். சரி ஓகே. எல்லாமே புதுசு. ஒரு மாசத்துல எதுவுமே முடிவு பண்ணி சொல்ல முடியல. ஓகே. ஒரு 6 மாசம் இருந்ததுன்னா இப்போ தெரியல. புதிதாக தொடங்கியிருக்க சிங்கப்பெண் அதிரடிப்படையாக இருக்கட்டும், இல்லை விவசாய கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி இருக்கு? அது ஓகே தானே. சிங்கப்பெண்ணைங்க எது புதுசாக இருக்கு. விவசாய கடை வந்து எல்லா ஆட்சியிலையும் செய்கிறது தான் அது. ஓகே. சிங்கப்பெண்ணைங்க எது புதுசாக இருக்கு. ஆனால் அது பண்ண பிறகும் நிறைய வந்து இன்னும் குற்றம் விமர்சனங்கள் வந்து ஆனால் அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லாம் எது உண்மை பொய்ன்னு தெரில. ஓகே. விமர்சனங்கள் ஆனால் வந்துட்டு தான் இருக்குது. இன்னும் குற்றங்கள் குறையில. போன ஆட்சியில் இருந்ததை விட இந்த ஆட்சியில் என்ன அப்படி குற்றங்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னு தான் பேசிடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ 13 லட்சம் கடன் இருக்கு, 13 லட்சம் கோடி கடன் இருக்கதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இது யாருனால வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இப்படி அரசியல்வாதி தான். இல்லைண்ணா இப்போ 13 லட்சம் கோடி கடன் அப்படின்னா ஒவ்வொரு தமிழர் மேலேயும் 1,29,000 கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியல்வாதியை வாங்கின கடனுக்கு மக்கள் இதுவாகிறதா எப்படி பார்க்குறீங்க? மக்கள் காசு வாங்க ஓட்டு போட்டால் கேள்வி கேட்கலாம். காசு வாங்கிட்டு ஓட்டு போகிறாங்கல்ல, கேள்வி கேட்கவே முடியுது. அதுதான் மாற்றங்கிறது. ஒரு மாற்றம் வந்திருக்கு ஆட்சியில், புதுசாக ஒரு மாற்றம் வந்திருக்கு. இன்னும் இன்னும் ஒரு 5 வருஷம் வெயிட் பண்ணால் தான் தெரியும் என்ன நடக்கணும். ஓகே. இப்போ இந்த ஒரு மாதத்தில் விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? செயல்பாடு இன்னும் அவர் வந்து முழுமையாக இறங்கணும்னு நினைக்கிறேண்ணே. நான் அவர் எனக்கு முக்கியம் இல்லை, இருந்தாலும் முழுசாக அவர் இறங்கிக்கணும், இறங்கி செய்யணும். மக்களுக்கு என்ன சொன்னாரோ செஞ்சாருன்னா நல்லா போயிடுவாங்களாம். ஓகே. இது சீமான் அவர்களோட அரசியல் எப்படி இருக்கும்? சீமானும் ஒரு புது மாற்றத்தை கொண்டு வரதான் நினைக்கிறாரு. ஆனால் அவர் வந்தாருனாக்கா எப்படி மாறுன்னு தெரியாது. அவர் என்னன்னா எனக்கு தனி நாடாக கொடுங்கிறாரு. அவர் இன்னும் எல்லாத்துக்கும் துப்பாக்கி கொடுத்து சீமானு சண்டை போட வச்சுருவார் மோடிக்கிட்டே. தமிழ்நாடு தனியாக பிரித்து கொடு அப்படின்னு. இல்லை அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தமிழ்நாடு தனியாக வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்லைண்ணா. ராமதாஸ் இது எப்பயோ போராடினாருண்ணே. தமிழ்நாட்டை 2ஆக பிரிக்குன்னு சொல்லி எம்ஜிஆர் காலத்தில் போராடினார். மவுண்ட் ரோட்டில் மாட்ட வண்டி நிப்பாட்டி. அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுண்ணா. வேலைக்கு ஆகாது அப்படின்னு. ஆனால் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி அங்கேயும் தரமாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே சொல்கிறாங்க. அவருக்கு இன்னும் மோடி மேலே தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறுப்பு இருக்குது. அதனால ஒதுக்குறது நிப்பாட்டுறாரு. அப்போ இங்கேருந்து போகிற நிதி தானே அவங்களோடது, நம்மளோட வரி தானே இங்கே. நம்மளோட வரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ற வேண்டியதை நம்ம கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்குன்னு கொடுக்க வேண்டிய நிதி அவர் ஒதுக்கணும்ல. அப்போ ஒதுக்கலைன்னா தனிச்சு கொடுங்க அப்படின்னு தானே கேட்பாங்க. அதுதான் கேட்குறாங்க, கொடுக்க முடியாது. ஓகே, நன்றிண்ணே. அவர் கொண்டு வந்த திட்டங்கள் எது சிறப்புன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்புக்கு. ஓகே. பெண்கள் பாதுகாப்பு சொல்கிறீங்க, ஆனால் தினமும் கற்பழிப்பு, கொலை கொள்ளை இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குதுண்ணே. நடக்குதுன்னா என்ன சொல்கிறது? ஓகே, சொல்கிறீங்க தெளிவாக சொல்கிறேன். சொல்லுங்கண்ணே. எதாக இருந்தாலும் உடனே முடிவு கொண்டு வர முடியாதுங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றிட்டு வர முடியும். இப்போ எல்லா ஊருக்கும் சிங்கப்பெண் அந்த படைன்றது போட்டிருக்கிறாங்க. ஓகே. அது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொண்டு வருவாங்க அப்படின்னு. மெயினாக சென்னையில் போலீஸோட அந்த நித்தி லஞ்சம் வாங்குறது கொஞ்சம் குறைஞ்சிருக்குது மெயினாக. அங்கேயும் இப்போ நித்தி மேக்ஸிமம் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகே ஓகே. அதிகமாக போலீஸ் நிறுத்துறது இல்லை. ஆமாம், நிறுத்துறதுனா நாங்கள்லாம் கனரகம் வாங்கணும் ஓட்டுறவங்க ஒரு செக் போஸ்ட் நின்று செக் பண்ணுறாங்க, அமௌண்ட் வாங்குறாங்க. எதுவுமே இல்லைன்னா இருந்தாலும் இல்லைனாலும் சரி அமௌண்ட் வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் குறையுது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேண்ணே. இப்போது நேற்று வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. வெள்ளை அறிக்கையில் வந்து தமிழ்நாட்டுக்கு 13 லட்சம் கோடி கடன் இருக்கதா சொல்கிறாங்க. இந்த கடன் யாருனால வந்திருக்கும், எதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? சாரி, நான் சத்தியமாக அதை பார்க்கல. நான் தெரியல இது வரைக்கும். ஓகே. இப்போ இலவசம் கொடுக்கறதா விட அப்படி ஒரு கடன் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இலவசம் கொடுக்குறதால மக்களுக்கு இப்படி வந்து நடக்குது அப்படிங்கும்போது அதை குறைச்சிக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணுறீங்க, உங்களுக்கு லாபம் இல்லாமல் நீங்கள் அந்த தொழிலை பண்ணுறது கிடையாது. A to Z தமிழ்நாடு அவங்கவுங்க தொழில் பார்த்துட்டு தான் இருக்குது, எதில் வருமானம் வரும் வரலன்ட்டு எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் அமௌண்ட்டு அவங்களுக்கு இவ்வளோ கடை இருக்குதுனாக்கா அது ஆட்சி சேருங்கள தான் தப்பு. சரியா ஆட்சி. அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருத்தர் தலைமையிலையும், அண்ணனுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் மேலையும் 1,29,000 கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படிங்கிற போது இது அரசியல்வாதிகள் செய்கிற தவறுக்கு பொதுமக்கள் இதுவாக முடியுமா? அப்படிங்கிற கண்டிப்பாக முடியாது.
ஏன்னா இப்போ இந்த கடன் வந்து இப்போ உங்களை ஃப்ரீ பண்ணி எதுவுமே நாங்கள் கேட்க கிடையாது. மக்கள் அவங்கவுங்களுக்கு தேவையான கூலி சம்பாதிக்கிறாங்களா, அது தேவையா கரெக்டாக போய் சேர்ந்தா போதும். இவங்களுக்கு இந்த பஸ் இலவசம் இது தேவையா, ரேஷன் கார்டுக்கு அதை இந்த இவ்வளோ தரான்றாங்க அது தேவையா, கடன் தள்ளுபடி தேவையா? நீ அவங்களுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்தா அவங்களே எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. நாளைக்கு எல்லாம் ரேட்டு ஏறுது, அதுக்கான ஊதியம் அவங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லைல்ல. அன்னைக்கு இருந்து இன்ன வரைக்கும் அதே 500 சம்பளம் தான் வேலை செய்கிறோம். ஓகே. ஆனால் விலைவாசி மட்டும் எல்லாமே உயர்ந்தது. நீ பெட்ரோல் ரேட்டு என்ன, டீசல் ரேட்டு என்ன? போன மாதம் 103 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு வாடகை ஏற்றுறான்றாங்க. ஆனால் டிரைவருக்கு எதுனா உண்டாதில்ல, ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான். ஓகே. எல்லாம் அரசியல்வாதிகள் பண்ணுறதா A to Z எல்லாமே. இப்போ டீசல் கூட தான் இப்போ சிஎம் இப்போ விஜய் ஆனார், அதுக்கு முன்னாடி வரையும் ஒரே ரேட்டில் இருந்துச்சு. அது வரையும் நிறுத்தி வச்சுருந்தாங்க, ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ சிஎம் ஆன உடனே பார்த்தீங்களா, அந்த மற்ற மாநிலத்தில் ரேட் ஏற்றின மாதிரி இங்கே ரேட் ஏற்றிட்டாங்க. அது மாதிரி நார்மலாக தானே இருந்துச்சு. அது மாதிரி சில மிஸ்டேக் இருக்குது. அதான்